இது இயேசு உலகை மீட்க தவம் செய்யும் தவக்காலம். இது இயேசு உலகை மீட்க தவம் செய்யும் தவக்காலம். நாம் செய்யும் தவமும் ஜெபமும் தான் நம்மை இயேசுவோடு இணைக்கும் பாலம். இது இயேசு உலகை மீட்க தவம் செய்யும் தவக்காலம். நாம் செய்யும் தவமும் ஜெபமும் தான் நம்மை இயேசுவோடு இணைக்கும் பாலம். நாம் விண்ணகம் செல்ல வழியும் ஒளியும் இயேசுதான். நாம் விண்ணகம் செல்ல வழியும் ஒளியும் இயேசுதான். இயேசுவை விட்டு யூதாசை பிரித்ததும் காசுதான். நாம் விண்ணகம் செல்ல வழியும் ஒளியும் இயேசுதான். இயேசுவை விட்டு யூதாசை பிரித்ததும் காசுதான். யூதாஸ் அந்த 30 வெள்ளிக்காசுக்குள் இருக்கும் கொள்ளிவாய் பிசாசை அறியவில்லை. யூதாஸ் அந்த 30 வெள்ளிக்காசுக்குள் இருக்கும் கொள்ளிவாய் பிசாசை அறியவில்லை. அவன் இயேசுவோடு இணைந்து தவம் செய்யாததால் அந்த காசுக்குள் இருக்கும் பிசாசு அவன் கண்ணுக்கு தெரியவில்லை. யூதாஸ் 30 வெள்ளிக்காசுக்குள் இருக்கும் கொள்ளிவாய் பிசாசை அறியவில்லை. அவன் இயேசுவோடு இணைந்து தவம் செய்யாததால் அந்த காசுக்குள் இருக்கும் பிசாசு அவன் கண்ணுக்கு தெரியவில்லை. காசு வடிவில் இருக்கும் பிசாசை அறிய நமக்கு தவமும் ஜெபமும் அவசியம். காசு வடிவில் இருக்கும் பிசாசை அறிய நமக்கு தவமும் ஜெபமும் அவசியம். இதுவே ஞானமுள்ளவர்கள் அறிந்து கொண்ட வானகத்து ரகசியம். காசு வடிவில் இருக்கும் பிசாசை அறிய நமக்கு தவமும் ஜெபமும் அவசியம். இதுவே ஞானமுள்ளவர்கள் அறிந்து சொன்ன வானகத்து ரகசியம். தவமும் ஜெபமும் தான் நம் ஆன்மாவை காக்கும் வேலி. தவமும் ஜெபமும் தான் நம் ஆன்மாவை காக்கும் வேலி. தவத்தையும் ஜெபத்தையும் ஞானமில்லாதவர்கள்தான் செய்வார்கள் கேலி. தவமும் ஜெபமும் தான் நம் ஆன்மாவை காக்கும் வேலி. தவத்தையும் ஜெபத்தையும் ஞானமில்லாதவர்கள்தான் செய்வார்கள் கேலி. உடலை வருத்தும் தவ முயற்சிகள் தான் நம்மை திருத்தும். உடலை வருத்தும் தவ முயற்சிகள் தான் நம்மை திருத்தும். நாம் உடலை பருக்க வைத்தால் அது நம்மை பின்னாளில் வருத்தும். உடலை வருத்தும் தவ முயற்சிகள் தான் நம்மை திருத்தும். நாம் உடலை பருக்க வைத்தால் அது நம்மை பின்னாளில் வருத்தும். இயேசு நமக்காக தவம் இருக்க நாம் நமக்கென்ன என்று நினைப்பது பாவம். இயேசு நமக்காக தவம் இருக்க நாம் நமக்கென்ன என்று நினைப்பது பாவம். நாம் நம் குடலுக்கு ஓய்வு கொடுப்பதே நம் உடலுக்கும் லாபம். இயேசு நமக்காக தவம் இருக்க நாம் நமக்கென்ன என்று நினைப்பது பாவம். நாம் நம் குடலுக்கும் ஓய்வு கொடுப்பதே நம் உடலுக்கும் லாபம். நாம் இந்த தவக்காலத்தில் நண்டு நத்தைகளையும் உண்டால் கெட்ட கனவுதான் வரும். நாம் இந்த தவக்காலத்தில் நண்டு நத்தைகளையும் உண்டால் கெட்ட கனவுதான் வரும். நமக்கு கெட்ட கனவையும் செரிக்காத உணவுதான் தரும். நாம் இந்த தவக்காலத்தில் இறைச்சி உணவை மறைத்து உண்பது பாவம். நாம் இந்த தவக்காலத்தில் இறைச்சி உணவை மறைத்து உண்பது பாவம். நாம் இந்த தவக்காலத்தில் அசைவ உணவுக்கு இசைவு தராமல் இருப்பதே லாபம். நாம் இந்த தவக்காலத்தில் இறைச்சி உணவை மறைத்து உண்பது பாவம். நாம் இந்த தவக்காலத்தில் அசைவ உணவுக்கு இசைவு தராமல் இருப்பதே லாபம். சின்ன குறிப்பிடம் சொல்கிறது, போசன பிரியமும் ஒரு பாவம். சின்ன குறிப்பிடம் சொல்கிறது, போசன பிரியமும் ஒரு பாவம். நம் ஆலய திருவிழாக்களில் அசன விருந்து உண்பது நம் ஆன்மாவிற்கும் லாபம். சின்ன குறிப்பிடம் சொல்கிறது, போசன பிரியமும் ஒரு பாவம்.
நம் ஆலய திருவிழாக்களில் அசன விருந்து உண்பது நம் ஆன்மாவிற்கும் லாபம். பெரிய வியாழன் இரவு இயேசுவும் தன் சீடர்களுக்கு அசன விருந்து கொடுத்தார். பெரிய வியாழன் இரவு இயேசுவும் தன் சீடர்களுக்கு அசன விருந்து கொடுத்தார். அவர்தான் அன்று யூதாசுக்கும் விசன மருந்தையும் கொடுத்தார். பெரிய வியாழன் இரவு இயேசுவும் தன் சீடர்களுக்கு அசன விருந்து கொடுத்தார். அவர்தான் அந்த யூதாசுக்கு விசன மருந்தையும் கொடுத்தார். நாம் தேவ நற்கரணையை பாவத்தோடு உண்ணக்கூடாது. நாம் தேவ நற்கரணையை பாவத்தோடு உண்ணக்கூடாது. நாம் ஒருபோதும் தேவ நற்கரணையை அவசங்கை பண்ணக்கூடாது. யூதாஸ் பெரிய வியாழன் அன்று இயேசு தந்த அப்பத்தை பாவத்தோடு உண்டான். யூதாஸ் பெரிய வியாழன் அன்று இயேசு தந்த அப்பத்தை பாவத்தோடு உண்டான். அவன் அப்போதே இயேசுவை காட்டிக் கொடுக்க பார்வை நாகத்தோடு சென்றான். யூதாஸ் பெரிய வியாழன் அன்று இயேசு தந்த அப்பத்தை பாவத்தோடு உண்டான். அவன் அப்போதே இயேசுவை காட்டிக் கொடுக்க பறவை நாகத்தோடு சென்றான். இயேசுவின் மற்ற சீடரோ இயேசுவின் தேவ உடலை உண்டார். இயேசுவின் மற்ற சீடரோ இயேசுவின் தேவ உடலை உண்டார். அவர்கள் இயேசுவின் தேவ உடலை உண்டவுடன் இயேசுவை அவர்கள் கடவுளாக கண்டார். இயேசுவின் மற்ற சீடரோ இயேசுவின் தேவ உடலை உண்டார். அவர்கள் இயேசுவின் தேவ உடலை உண்டவுடன் இயேசுவை அவர்கள் கடவுளாக கண்டார். இயேசுவிற்கு மக்கள் தந்த காணிக்கை பணம் யூதாஸின் கையில் தான் இருந்தது. இயேசுவிற்கு மக்கள் தந்த காணிக்கை பணம் யூதாஸின் கையில் தான் இருந்தது. யூதாஸை கொன்ற பிசாசும் அவன் சொன்ன பொய்யில் தான் இருந்தது. இயேசுவிற்கு மக்கள் தந்த காணிக்கை பணம் யூதாஸின் கையில் தான் இருந்தது. யூதாஸை கொன்ற பிசாசும் அவன் சொன்ன பொய்யில் தான் இருந்தது.